نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட வசனங்களிலே கூறுகிறான், யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டும் திரும்பி விடுவாரோ, அதாவது புறக்கணித்து விடுவாரோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னால், இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு, அவர்கள் தங்களை தாங்களே மடையர்களாக ஆக்கிக் கொண்டார்களே அவர்களாகத்தான் இருப்பார். தங்களை தாங்களே மடையர்களாக ஆக்கிக் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், உலகத்திலே அவர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம், மறுமையிலும் அவர்கள் நல்லோர்களிலிருந்து சாலிஹீன்களிலிருந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன பொழுது அவருடைய ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அஸ்லிம், நீங்கள் முழுமையாக வழிபட்டு நடங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதாக அவர்கள் பதிலளித்தார்கள். மேலும் அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வசியத் செய்தார்கள், உபதேசமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களை உங்களுக்கு அல்லாஹ் தீனை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். இதுல நாம முதல் விஷயமாக கவனிக்க வேண்டியது என்று சொன்னா, இந்த வசனங்கள்ல, இந்த 3 வசனங்கள்ல 3 விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான், 3 விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். முதலாவது, وَمَنْ يَرْغَبَ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் அவர்கள் அறிவியனர்களாகத்தான் இருப்பார்கள். தங்களை தாங்களே அறிவியனர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பார்கள். இரண்டாவது விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது என்பதை இதிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். மூன்றாவது விஷயமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமின் மீதே அவர்கள் வாழ வேண்டும், இஸ்லாமோடு மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிள்ளைகளுக்கு வசியத் செய்ததை, உபதேசம் செய்ததை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் தான் இயற்கையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நல்ல முறையில் சிந்தனை செய்யக்கூடியவர்கள், நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பற்றி சிந்தித்து பார்த்தால் அவர்கள் யாரும் அதை மறுக்க முடியாது. இதுதான் இயற்கையான மார்க்கம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு, அதனுடைய மதிப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை வைத்து பார்த்தால் அது உயர்வானது என்பதை விளங்கிக் கொள்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு உலகத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்து இருந்தது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை உண்மையாக எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கண்ணியத்தை உயர்வை இந்த உலகத்தில் கொடுத்திருந்தான்னு சொன்னால் உலகம் முழுவதுமே அவர்களுடைய அந்த உயர்வையும் கண்ணியத்தையும் பார்த்தது, கண்கூடாக பார்த்தது. உலகம் முழுவதும் பார்த்தது. அன்றைய காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களும் அறிந்து கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். மிகப்பெரிய அதிகாரத்தை படைத்திருந்த நம்ரூது மிக பெரும் அதிகாரம் படைத்திருந்தார். அப்ப அவனுடைய கூட்டத்தார்களும் அவனும் சேர்ந்து எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக இருந்து அவர்களுக்கு மத்தியில இறை கட்டளைகளை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் துணைக்கு யாருமே இல்லை, தன்னந்தனி மனிதராக இருக்கிறார்கள். மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவன் நம்ரூத். அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் படைத்தவன் தன்னுடைய கூட்டத்தார்கள் அனைவர்களோடு சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டம் தீட்டினான். அவனுடைய அனைத்து திட்டங்களும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. எந்த பலனையும் கொடுக்கவில்லை என்பதை உலகமே பார்த்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழிக்க முடியவில்லை, அவருடைய பிரச்சாரத்தை தடுக்க முடியவில்லை, அவர்களை அழிக்க முடியவில்லை. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி எப்படியாவது போட்டு அவரை எரித்து விடலாம், தரித்து விடலாம், இதோடு அவரும் மௌத்தாகிவாரு, அவர் கொண்டு வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளும் இதோடு மண்ணோடு மண்ணாக போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்பதாக அவன் நினைத்தான், திட்டம் தீட்டினான். ஆனால் அந்த தனி மனிதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அப்ப எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் நெருப்பில் போடப்பட்ட பிறகும் அவர்கள் ஹயாத்தாக திரும்ப உயிர் பெற்றுதான் வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி இருக்கிறது, மறைமுகமான உதவி இருக்கிறது என்பதை உலகம் முழுவதும் அப்பொழுது ஏற்றுக்கொண்டுதான் இருந்தது. யாரு இப்ராஹிம் அதை வச்சுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லோருமே சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தார்கள். எல்லாருமே சொந்தம் கொண்டாடுறாங்க. யூதர்களும் தங்களுக்கு சொந்தமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறாங்க. நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு சொந்தமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றாங்க. மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த சிலை வணங்கக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சிலை வணங்கக்கூடியவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டனர். எங்களுடைய மூதாதையர் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் உள்ளவங்க பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுக்கானவர் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து தான், அவர்களுக்கு இருந்த உயர்வு தான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப அந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை விளங்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை என்ன செய்யறதில்ல, அங்கீகரிக்கல. யகூதிகள் தங்களுடைய மார்க்கத்திற்கு அது யூத மதம் அப்படின்னு அந்த பேர் வச்சாலும், நஸ்ரானிகள் கிறிஸ்துவ மதம்ன்றதுக்கு பேர் வச்சுக்கிட்டாலும் அது எல்லாமே அசல்ல இஸ்லாம் தான். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த மார்க்கங்கள் தான், மதங்கள் தான். பேர் எது வேண்டா வச்சாலும் அது அசல்ல இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டார்கள். அதனுடைய சட்டங்களை, அதனுடைய கொள்கைகளை அனைத்தையும் மாற்றி விட்டார்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழைத்து தங்களுடைய மார்க்கத்தை வேறு மார்க்கமாகவே அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதித்தார்கள். முஷ்ரிக்குகள் கூட, சிலை வணங்கக்கூடியவர்கள் கூட மதித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்பதாக சொன்னார். அதனாலதான் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுடைய அமல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜுடைய அமல் யாருடைய அமல்? யார் செஞ்சது? முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அப்ப முஷ்ரிக்குகள், சிலை வணங்கக்கூடியவர்கள் காபாவை தவாஃப் செஞ்சாங்க, ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜு செஞ்சாங்க, இதுவெல்லாம் செஞ்சாங்க. அதற்கு காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கானவர், நாங்கள் அவரைத்தான் பின்பற்றி நடக்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரைத்தான் பின்பற்றுகிறோம், அவர்தான் எங்களுடைய
வழிகாட்டி என்பதாகவெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த மார்க்கத்தை அவர்கள் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றாமல் அதை புறக்கணித்து விட்டார்கள். அப்ப அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அது அவர்களுடைய மடத்தனம் தான், அறியாமை தான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தங்களை தாங்களே மடையர்களாக அறிவினர்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சிறப்பாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா மக்களுக்கு மத்தியில அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினான். அவர்களை யாராலும் அழிக்க முடியாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்துல நிரூபித்து காட்டினா, மக்களுக்கு மத்தியில நிரூபித்து காட்டினான். அதே மாதிரி ஆகிரத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்பதை அடுத்த அந்த வசனத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சாலிஹீன்களிலிருந்து இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உலகத்திலும் அவர்கள் கண்ணியமானவர்கள், இதே போல ஆகிரத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உயர்ந்த சிறப்பை, உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இதை அடுத்த விஷயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னா, அஸ்லிம், நீங்கள் வழிபட்டு நடங்கள். அஸ்லிம் என்பதிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம். அஸ்லாம இஸ்லிம் என்று அரபியில சொல்லுவாங்க. இப்ப அந்த இஸ்லாம் என்பது அதிலிருந்து வந்ததுதான். அப்ப அஸ்லிம் என்று சொன்னால் என்ன? நீங்க வழிபட்டு விடுங்கள், கட்டுப்பட்டு விடுங்கள், முழுமையாக அடிபணிந்து விடுங்கள் என்பது அதனுடைய பொருள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், அஸ்லிம், நீங்க வழிபட்டு விடுங்கள். நான் எதை சொல்றேனோ, வழிபடுறதுனா என்ன? நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் செய்ய வேண்டும். நான் உத்தரவிடக்கூடியதைத்தான் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக எதையும் செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் எனக்காகத்தான் செய்ய வேண்டும், என்னுடைய கட்டளைப்படி, என்னுடைய உத்தரவுப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொன்னான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதாக அவர்கள் பதிலளித்தார். இந்த பதில்ல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதை சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அஸ்லீம் என்று சொன்னவுடன் அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அஸ்லம்து லக, உனக்கு நான் வழிபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று பதில் அளிச்சிருக்கணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, நான் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று பதில் அளித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. இப்ப இந்த பதில்ல பல விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள் என்பதை குர்ஆனுடைய விரிவுரையாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வார்த்தை, அவங்க தேர்ந்தெடுத்த வார்த்தை மூலமாக நமக்கு பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு மரியாதை, ஒருவரிடத்துல தன்னை விட உயர்ந்தவர்களிடத்துல பேசக்கூடிய மரியாதை, அவரை முன்னோக்கி நேரடியாக பேசுவது என்பது மரியாதை குறைவான ஒரு வார்த்தை. நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தாங்கள் கூறினீர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதனால இதே மாதிரி அவங்க சொன்னதுன்னு சொன்னா, அகிலத்தார்களை படைத்த ரப்புல் ஆலமீன் நீ, உனக்கு நான் வழிபட்டு விட்டேன், உனக்கு வழிபட்டு விட்டேன் என்று சொல்லுவதை விட ரப்புல் ஆலமீனுக்கு நான் முழுமையான செஞ்சுட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன். இது ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவரிடத்துல பேசக்கூடிய ஒழுக்கத்தை முதல்ல அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இரண்டாவது, அதுல அல்லாஹ்வுடைய புகழையும் அதிலே சேர்த்து விட்டார். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அல்லாஹ் நீ சாதாரணமானவன் கிடையாது, உனக்கு நான் வழிபடுவது என்பது ரொம்ப அவசியமானது. ஏன் என்று சொன்னால், நீ அகிலத்தார்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டார்கள். அதுல அல்லாஹ்வுடைய உனக்கு வழிபட்டு விட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வை புகழ்வது என்பது அங்க வராது. அப்ப அல்லாஹ்வை புகழ்வதும் அதிலே வந்து விட்டது. நீ சாதாரணமான ஆளா, நீ எப்படிப்பட்டவன்? உலகம் அனைத்தையும் படைத்து அவைகளுக்கு தேவையான அனைத்தையும் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு நான் வழிபடாமல் இருப்பேனா? எனவே அப்படிப்பட்ட உனக்கு நான் வழிபட்டு விட்டேன் என்று அல்லாஹ்வை புகழ்வதும் அதிலே வந்து விட்டது. மற்றொரு விஷயத்தை அதில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது, நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுங்கிறது ஏதோ நான் உனக்கு உபகாரம் செய்யறதில்லை. ஒரு தலைவரை மதிச்சோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு நாம செய்யக்கூடிய உபகாரம் தான் உண்மையிலே. அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவரை நாம மதிக்கிறோம். அவருக்கு ஒரு செய்யக்கூடிய உபகாரமாகத்தான் உலகத்துல பார்க்கப்படும்.
அவரை நாங்கள் எல்லாம் சேர்த்து மதித்தோம், அவரை நாங்கள் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உபகாரம் செய்யணும். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம் அல்ல, அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம் கிடையாது. மாறாக நாம் செய்வது இது அவசியமானது, அவனுக்கு கட்டுப்படுவது என்பது கட்டாயமானது என்பதை அங்கே உணர்த்தி காட்டுறாங்க. நாம ஏதோ உபகாரம் செய்யறோம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறோம், அல்லாஹ்வை உயர்த்தி பிடிக்கிறோம், அல்லாஹ்வுடைய புகழை நாம என்ன செய்யறோம், மேலோங்க செய்கிறோம். இப்ப தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை புகழை பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய புகழை மேலோங்க செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் அவருக்கு உபகாரியாக இருப்பார். ஆனால் அல்லாஹ்வை புகழ்வது என்பது இருக்கிறது, இது நாம் செய்யக்கூடிய உபகாரம் அல்ல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நாம் செய்யக்கூடிய உபகாரம் அல்ல. மாறாக நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் நமக்கு தேவையான அனைத்தையும் நம்மை படைத்ததோடு நின்று விடவில்லை, நமக்கு தேவையான அனைத்தையும் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லா உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா படைப்புகளுடைய தேவைகளையும் அவன் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அப்ப எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அவனுக்கு கட்டுப்படுவது என் மீது கடமையா இல்லையா, என் மீது பொறுப்பா இல்லையா? என்னுடைய தந்தையை நான் மதிக்கிறேன்னு சொன்னா தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரம் அல்ல. ஒரு அரசியல் தலைவரை மதிச்சா சொன்னா அது அவருக்கு இவர் செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கலாம், தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரமாக அதை பார்க்க முடியாது. தாயை மதிக்கிறோம்னு சொன்னா தாய்க்கு நான் உபகாரம் செய்யறேன்னு அர்த்தமா? அது இல்ல. தாய்க்கு நான் பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் என்னுடைய கடமை. ஏண்டா அவர்கள் எனக்கு நிறைய உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு நான் செய்யக்கூடிய கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள் இருக்கிறது, அதற்கு நான் கட்டுப்பட்டவன், அதற்கு நான் பிரதிபலனாக கட்டாயமாக அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தே ஆக வேண்டும். அவன் சொல்லை கேட்டுத்தான் நான் நடக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் என்ன செஞ்சேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று அவர்கள் சுட்டி காட்டினார்கள். மேலும் இதுல இன்னொரு விஷயத்தையும் அடுத்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களே, அதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா ஒரே வார்த்தையில் மறைந்திருக்கிறது, இஸ்லாம் என்ற வார்த்தையில் தான் மறைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் எதில் மறைந்திருக்கிறது? இஸ்லாம் என்ற வார்த்தைக்குள் மறைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுமையாக கட்டுப்படுதல், முழுமையாக கட்டுப்படுதல், அதுதான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கினுடைய உண்மையான அர்த்தம். அஸ்லம் தூ, நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன், உனக்கு அடிபணிந்து விட்டேன். அப்ப இஸ்லாம் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உலகத்துல நாம் ஏற்கனவே இதையெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எத்தனை சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தானோ அத்தனை சோதனைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றி இருக்கிறார். கட்டுப்படுதல்ங்கிறது அதுதான். கஷ்டங்களுடைய சமயத்தில் நாம் என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எனக்கு சிரமங்கள், அதுல சிரமம் இருக்குது, எனக்கு தோதுவாக இருக்கிறது, நான் அவர் சொன்னதை கேட்டு நடந்துட்டேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. எனக்கு அதுல மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது, மிகப்பெரிய அதுல ஒரு சோதனை இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதுல எனக்கு சிரமங்கள் இருக்கிறது, இருந்தாலும் நான் அவனுக்கு கட்டுப்படுகிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்த சூழ்நிலையிலும் அவன் சொன்னதை கேட்டு நடப்பதுதான் கட்டுப்படுதல். அதுக்குதான் என்னது? கட்டுப்படுதல். அப்ப அப்படிப்பட்ட அந்த இஸ்லாம் என்பது அதற்குள் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தைக்குள் இவைகள் அனைத்தும் மறைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள்? பச்சிளம் குழந்தையையும் தாயையும் கொண்டு போய் மனித சஞ்சாரம் அற்ற எந்த விதமான ஆள் நடமாட்டங்களும் இல்லாத, சாப்பாட்டுக்கு கூட எதுவும் கிடைக்காத ஒரு பாலைவனத்திலே போய் விட்டு வர சொன்னாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இதுதான் கட்டுப்படுதல். இதுக்கு போய் குறுக்கு கேள்வி கேட்கல, யாரெல்லாம் அங்க போய் விட்டாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? இப்ராஹிம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா?
அவன் விட்டுட்டு வந்துட்டா அங்கே யாருமே இல்லையே, பாதுகாப்பு இருக்குமா? நாமளா இருந்தால் என்ன செய்வோம்? 1008 கேள்வி கேட்டுட்டு தான் போவோம். ஒரு விஷயத்த சொல்லிட்டா, ஒரு தந்தை மகன்கிட்ட சொன்னா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா பல கேள்விகளை கேட்டு அதில் விளக்கங்கள்லாம் கேட்டு அப்புறம் கொஞ்சம் ஏதோ திருப்தி இல்லாமல் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வருவார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? ஒரு கேள்வி கூட கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல. யாரெல்லாம் இப்படிப்பட்ட இடத்துல விட சொல்றியா? அங்கே யாருமே இல்லையே, இந்த இடத்த பார்த்தாலே அங்கே போன பிறகும் அல்லாட்டக்கு முறையிடலை, இங்கே ஒருத்தரையும் காணுமே, நான் கொண்டு வந்த சாப்பாடு இது கொஞ்சம் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் பேரிச்சம்பழம் தண்ணியை, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தங்கணும்? அந்த பேரிச்சம்பழம் தீர்ற வரை தங்கணுமா? அப்படி தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யல? கேட்கல. இப்ப கேட்காமலேயே அப்படியே விட்டு விட்டு அவர்களிடத்துல எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி வருகிறார்கள் சொன்னா இதுதான் கட்டுப்படுதல், இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது என்ன? தன்னுடைய அறிவை பூரா தூக்கி தூரமா வச்சிடணும். என்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துடணும். அறிவுக்கு புலப்பட்டால் நான் செய்வேன் என்று செஞ்சா அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல, அவர் உண்மையான முஸ்லீம் கிடையாது. இதுல எனக்கு துன்யாவில் என்னென்ன ஃபாய்தாக்கள் இருக்கு அதனால இதை செய்யறேன் அப்படின்னு செஞ்சா அவர் உண்மையான முஸ்லீம் கிடையாது. தொழுதா எனக்கு உடற்பயிற்சி கிடைக்குங்க, நோம்பு வச்சா அதுல நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அந்த விஞ்ஞான ரீதியாக நான் சிந்திச்சு பார்த்து நோம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் முஸ்லீம் கிடையாது. அவர் விஞ்ஞானத்தை நம்பியவரை அல்லாஹ்வை நம்பியவர் கிடையாது. அல்லாஹ்வை நம்பியவருக்கு அடையாளம் என்ன? வெளிரங்கமான எனக்கு எந்த பலனும் அதுல தெரியல, எந்த பலனும் தெரியல, ஆனாலும் நான் என்ன செய்யறேன்? சொன்னவன் யாரு? என்னை படைத்து எனக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான் சொன்னா, அவன் என்ன சொன்னாலும், அவன் கிணத்துல குதிக்க சொன்னாலும், மலையிலிருந்து கீழே குதிக்க சொன்னாலும், கடலுக்குள் குதி என்று சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும். அதுல என்ன தத்துவம் இருக்கிறது, அதனால அழிவு ஏற்படுங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. அதுக்கு பேர்தான் இஸ்லாம். அப்ப அந்த இஸ்லாம் என்பதற்குள் இத்தனையும் மறைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழுகிறது மட்டும் அல்லாஹ்வுக்கு இல்ல, நான் ஹஜ் இந்த கடமைகளை செய்யறேன் இது மட்டும் அல்லாஹ்வுக்கு அல்ல, என்னுடைய வாழ்வும் சாவும் அல்லாஹ்வுக்காக. நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்றேன். அதனால அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவனுக்கு அவனுக்கு என்ன விருப்பம் இருக்க முடியும்? அவன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுதான் அல்லாஹ்வுக்காக வாழ்றதுக்குரிய அடையாளம். அல்லாஹ்வுக்காக வாழ்றதுக்குரிய அடையாளம் என்ன? நான் அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்றேன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்காக வாழ்றேன்னு சொன்னா அவன் என்ன சொல்றானோ அதை செய்யணும். சாவும் அவனுக்காக வந்துட்ட போது அப்ப அவன் சாவ சொன்னா மௌத்தாகணும், மௌத்து அதுல தெரியுது எனக்கு கண்கூடா, மௌத்து தான் அதுல விழுத்தா மௌத்தாகணும்னு தெரியுது, அவன் சொல்றான், ஆனாலும் விழுந்தான் ஆகணும். அதுக்கு பேர்தான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இவன் நெருப்புல குதிக்க போனாங்க, நெருப்புல தூக்கி போனா அப்போ என்ன சொன்னாங்க? தன்னுடைய அறிவை கூட அங்க சிந்திச்சாங்க. அல்லாட்ட கேட்டாங்களா, யாரெல்லாம் நெருப்புல போட போறா, நான் கரிஞ்சு செத்து போயிருவேன். அங்கேயும் அல்லாட்ட முறையிடல. என்னுடைய ரப்புடைய விருப்பம் இதுதான் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும், கரிந்து நான் சாம்பலாகுவதுதான் என்னுடைய ரப்புடைய விருப்பமாக இருந்தால் நான் எரிந்து சாம்பலாக போய்விடட்டும், என்னுடைய உடல் சாம்பலாகட்டும். அதனாலதான் மலக்குமார்களை எல்லாம் அனுப்பி மலக்குமார்களுக்கு சோதிக்கிறதுக்காக அனுப்பினான். என்னுடைய அடியார், என்னுடைய கலீல் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு மலக்குமார்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அனுப்பினான். என்னுடைய கலீல் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் கேட்டாங்க. உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும்ல நெருப்புல போட போறாங்கன்ட்டு. அவன் நான் பொழைக்கணும் உயிர் வாழணும்னு விரும்பினா அவன் பாதுகாப்பான். நான் கருத்து சாம்பலாகணும்னு அவன் விரும்பினான்னு சொன்னா நான் சாம்பலாகிட்டு போறேன். அதை பத்தி அவன் பயப்படல. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதுக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மறைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் நம்ம சட்டங்கள், தொழுகை, நோன்பு, சக்காத்து மற்ற அமல்கள் எல்லாத்தையும் தனித்தனியா நான் பார்ப்பதை விட எல்லாம் எதற்குள் மறைந்திருக்கிறது? முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்பதில் மறைந்திருக்கிறது. இஸ்லாம் என்பதற்குள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மறைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்துல அதற்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லி காட்டிட்டாங்க, உணர்த்தி காட்டிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான்.
இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் அல்லாத வேறு எந்த செயல்களை அவர்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கண்ணியத்திற்குரிய ஆனா கைசேதம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாம் அல்லாத பல செயல்களுக்கு நாம் இஸ்லாம் என்று பெயர் சூட்டிக் கொண்டோம். இஸ்லாமில் இல்லாத பல விஷயங்களை இஸ்லாமாக நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாம். மற்றவர்களாம் பார்த்து முஸ்லீம்கள் தான் அதெல்லாம் செய்யணும்ப்பா, இதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, இஸ்லாம்ல இல்லாததை மாற்றார்கள் இஸ்லாம் என்று விளங்குற மாதிரி நம்ம இஸ்லாமை காட்டி வைத்திருக்கோம். உண்மையான இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு நாம காட்டல. உண்மையான இஸ்லாமை நாம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு மத்தியில பாரமாக காட்டி வைத்திருக்கிறோம். இஸ்லாமுக்குள்ள போனா எவ்வளவு சிரமங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பல பேருக்கு அது சிரமமாக தெரிகிற அளவுக்கு நாம இஸ்லாமை ஆக்கி வைத்திருக்கிறோம். அப்ப இஸ்லாம் என்பது ரொம்ப லேசான மார்க்கம். அல்லாஹ் இஸ்லாமை லேசான மார்க்கமாகத்தான் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனா இஸ்லாமில் இல்லாத பல விஷயங்களுக்கு நாம் இஸ்லாம் என்ற பெயரை சூட்டி வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரை சூட்டி வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இஸ்லாம் என்பது இருக்கிறது, எந்த முறை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறதோ அதற்கு பேர் இஸ்லாம். அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் ஞானவான்கள் எந்த விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதற்கு பெயர் இஸ்லாமாக இருக்கிறது. நாம உருவாக்கி கொண்டவைகள் இஸ்லாம் அல்ல. இஸ்லாமிற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை செய்வதின் காரணமாக நாம் எந்த நன்மையும் அடைய முடியாது என்பது மட்டுமல்ல, நாம் அதை பெரும் பாவியாக ஆகிவிடுவோம். ஏன்னா அதை இஸ்லாம் என்று பிறருக்கு கருதுவதின் காரணமாக, இஸ்லாம் அல்லாததை இஸ்லாமாக பிறருக்கு காட்டுவதனால் என்ன ஆயிடுவோம், நாம பாவியாகி விடுவோம். ஏன்னா இஸ்லாமத்தான் இஸ்லாமாக காட்டணுமே ஒழிய இஸ்லாம் அல்லாததை நாம் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாமாக காட்டக்கூடாது. அப்ப அப்படி காட்டுவது என்பது நம்மை பாவத்தை தள்ளிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் என்பது உண்மையான இஸ்லாமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அனைத்து நபிமார்களும் சொன்னதுமே இஸ்லாம் தான் என்பதாக நமக்கு மார்க் அறிஞர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லி தருகிறார். எல்லாமே என்னதான், இஸ்லாம் தான். ஏன்டா எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த நபிமார்கள் தான். அவங்க எல்லாமே எதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்ததான் சொன்னாங்க. அதனுடைய சட்டங்கள் வேறையாக இருக்கலாம், வழிமுறைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் நோக்கம் என்ன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னதை எதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று நடங்க. ஆனால் யூதர்கள் அதற்கு அவர்கள் யூத மார்க்கம் என்று அவர்கள் அதற்கு பெயர் வைத்துக் கொண்டாலும், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க சொன்னாங்க. அது இஸ்லாம் தான். அதுக்கு நஸ்ரானியத், அதாவது கிறிஸ்தவம் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் அனைத்தும் இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. அந்த இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. அப்ப அவங்கெல்லாம் அந்த பேரை ஏன் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சுயமாக அதற்குள் பல விஷயங்களை ஊத்தி விட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வருகிறான். இஸ்லாம் என்பதற்கு வேறு பெயரை சூட்ட முடியாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நாமளும் நிறைய பூத்தி இருக்கிறோம். நம்ம சொந்த விருப்பங்களை எல்லாம் மார்க்கத்துக்குள் பூத்தி மார்க்கமாக காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை என்ன செஞ்சோம், அதற்கு இஸ்லாம் என்று பெயரை நாம மாத்திக்கிட்டோம். அதற்கு சேர்த்து என்ன செஞ்ச, இஸ்லாமிய சாயம் பூசி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்ற பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆவை சொல்லி காட்டுறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக. இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல ஏற்கனவே நம்ம சொன்னோம், ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உனக்கு வழிபட்டவர்களாக முஸ்லீம்களாக ஆக்கி விட்டுட்டு அவங்க சொன்னாங்க. அங்க முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன என்று சூரத்துல் ஹஜ்ல சொல்லி காட்டினான். இப்ராஹிம் தான் உங்களுக்கு முஸ்லீம்டே பேர் வச்சார். உங்களுக்கு முஸ்லீம்டே யார் பேர் வச்சார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பேர் வச்சார். கேட்டா அவர் தான் முதல்ல துஆ செய்யும் பொழுது வஜஅல்னா முஸ்லிமைனி லக, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி விடு என்று அவங்க சொன்னாங்க.
முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிவிடுன்னு சொன்னாங்க. அஸ்லம்து ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க. இதுவெல்லாம் யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு முஸ்லீம் என்று பேர் வச்சாங்க. அதே போல இதனுடைய கடைசியில அந்த இந்த தொடரினுடைய கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உபதேசம் செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ரெண்டு பேரும் உபதேசம் செய்யும் பொழுது என்ன சொன்னாங்க? அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, இல்லா அன்து முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மௌத்தாக கூடாதுன்னு சொன்னாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்க? முஸ்லிம்களாகவே தவிர மௌத்தாக கூடாது என்பதாக சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே அப்ப முஸ்லீம் என்ற பெயர் வைச்சதே யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யலாம்? இஸ்லாம் முஸ்லீம் என்று பெயரளவில் இல்லாம உண்மையான முஸ்லிம்களாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ, அஸ்லம்து என்று சொன்னார்களோ, அதுபோன்று அந்த எண்ணத்தில் நாம் சொல்ல வேண்டும். நான் அஸ்லம்து, நானும் இஸ்லாமை தழுவிக்கொண்டேன், முழுமையாக தழுவிக்கொண்டேன், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நான் பின்பற்றி நடப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றி நடப்பேன் என்பதாக நாம் என்ன செய்யணும்? அந்த முறையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பதான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்திலிருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், நாம் உண்மை முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது வெறும் சில அமல்களுக்கு பெயர் அல்ல, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு பெயர். அப்ப கடைசியாக அல்லாஹ் அந்த கடைசி வசனத்தில் சொல்லும்போது சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க கூடாது. அப்ப இதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருக்கிறான். அதாவது அவங்க தங்களுடைய சந்ததிகளை பற்றியும் கவலைப்பட்டார். சந்ததிகளுக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ இல்லையோ, உலகத்தினுடைய சொத்து செல்வங்களை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படணும். ஆமா, அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு போகணும்? இஸ்லாமே கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமை கொடுத்து விட்டு, தூய இஸ்லாத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டு அதன்படி அவர்களை வாழ வைத்து விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ற கவலை ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இங்க உணர்த்தி காட்டணும். ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளத்துல என்ன கவலை இருக்க வேண்டும்? என்னுடைய மகன் நன்றாக படித்த பெரிய அந்தஸ்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் என்னுடைய மகன் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்களுடைய உள்ளத்துல அந்த கவலை இருக்கிறது? எத்தனை பெற்றோர்களுடைய உள்ளத்துல இருக்கு? என்னுடைய மகன், நான் உலகத்துல அவன் நல்லா படிக்கலங்க கவலைப்படுறோம். படிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், மார்க் குறைஞ்சிட்டான், எவ்வளோ கவலைப்படுறோம். ப்ளஸ் 2 மார்க்கு குறைஞ்சிருச்சு, அடுத்து காலேஜில் சேர்க்கிறது சிரமம், எவ்வளோ கவலைப்படுறோம். ஆனால் இஸ்லாமிற்கு மாற்றமாக எத்தனையோ செயல்களை செய்கிறான். இந்த அளவுக்கு அதுல கவலைப்படுறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு நாம கவலைப்படுகிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கடைசியா அவங்க செஞ்ச உபதேசம் என்ன? முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீங்க முஸ்லிம்களை பேர் வச்சு மரணிக்கணும்னு சொல்லல. பட்டியல முஸ்லிம்களுடைய பேர் உங்களுக்கு பள்ளியாச ஜமாத்துல நீ ஒரு அங்கத்தினராக இருக்கணும், அரசாங்க பட்டியலில் முஸ்லிமுடைய பேரோடு மரணிக்க வேண்டும்ங்கிறது அல்ல. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாகத்தான் மரணிக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிக்கணும். அப்ப அதை மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று எத்தனை பேருடைய உள்ளத்துல கவலை இருக்குது? எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? திருப்தியா மரணம் அடையணும், என்னுடைய பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போறேன், அவனுக்கு ஒரு நல்ல அவன் வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் விட்டுட்டு போறேன், நல்ல தொழிலை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறேன், அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை உருவாக்கி கொடுத்து விட்டு போகிறேன் அப்படின்ட்டு கடைசி காலத்துல திருப்தி அடையக்கூடிய பெற்றோர்களில் பலர், என்னுடைய பிள்ளை நல்ல முஸ்லீமாக விட்டு போகிறேன், அவன் உண்மையாக அல்லாஹ்வை கட்டுப்பட்டவனாக வாழ வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க எத்தனை பெற்றோர்கள் இருப்பார்? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம அந்த லிஸ்ட்ல இருக்கணும். தொழில் உலகத்தில் எதையும் கொடுக்கிறோமோ கொடுக்கலையோ, நாம் அவர்களுக்கு இஸ்லாமை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அதை பற்றி கவலைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அப்படிப்பட்ட அந்த தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.